ஒரே ஒரு வாழைப்பழம் இருந்தால் போதும், அதை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேட்சி சமையல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு நான் ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இருக்காத மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு லைட்டாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாழைப்பழத்தை வதக்கும் போதே நல்லா மசித்த மாதிரி வதக்குங்க, அப்போ தான் நமக்கு நல்லா திறந்து கிடைக்கும். இந்த அளவுக்கு வந்த உடனே இதில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவையுமே வாழைப்பழத்தோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மசித்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் தான் சேர்த்துருக்கேன். தேங்காயும் இது கூடவே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து திரண்டு வர அளவுக்கு மசிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை லைட்டாக வெந்த உடனே இது கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கோங்க. சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதுவே தண்ணி விட்டு இலகி வரும். இந்த மாதிரி சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி இறுகி வந்த உடனே இதை எடுத்து ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை கையில் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கையில் கொஞ்சமாக கீ அல்லது ஆயில் தடவிக்கோங்க. அதில் கொஞ்சமாக இந்த பேட்டர் எடுத்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே பால்ஸாக ரெடி பண்ணிடலாம். நான் சொன்ன அளவுக்கு ஒரு 10 பால்ஸ் அளவுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கீ சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயில் எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பேனை இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா சைடும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதை ஆயிலில் ஃப்ரை பண்ண பிடிக்கலனா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. எல்லாத்தையுமே 2 சைடும் திருப்பி விட்டு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்துடுச்சு. இப்போ எல்லாமே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பனானா பால்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ஏதாச்சும் சட்டுன்னு செஞ்சு கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணவங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.